உலகெங்கும் உள்ள கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கன்னி ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த கன்னிராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. கன்னிராசிக்கு மனசுக்கு சரின்னு தோன்றதை திட்டவட்டமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க. இவங்க நினச்சாங்கன்னா அதை செய்யணும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அது ஒரு மனசுக்கு திருப்திப்படுற வரைக்கும் அந்த விஷயத்தை விடவே மாட்டாங்க. சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி தனக்கு சொந்தமானவங்களுக்கு தலை முடியிலிருந்து உள்ளங்காலில் இருக்கக்கூடிய மண்ணு வரைக்கும் என்ன ஏதுன்னு பார்த்து அவங்கள பத்திரப்படுத்தி வச்சுக்கக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க. குடும்பத்தோட சந்தோஷம்தான் இவங்களோட உசுருங்க. இதனால் இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி தன்னோட உசுரையும் கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சாதுவாகவும் எதுவும் தெரியாத மாதிரியே இருப்பாங்க. ஆனால் இவங்களை விட ஒருத்தவங்களை அப்படியே அக்யூரட்டாக எடை போடுறதுக்கு யாராலையுமே முடியாதுங்க. ஆனால் வெளி தோற்றத்திற்கு ரொம்ப வெகுளியாக இருப்பாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருப்பாங்க. சொல்லப்போனால் நிறைய திறமைகளுக்கு சொந்தக்காரங்க இந்த கன்னிராசிக்காரங்க. இவங்களால ஒருத்தவங்களை அக்யூரட்டாக அடையாளப்படுத்த முடியும். ஆனால் கன்னிராசியை யாராலையுமே அடையாளப்படுத்தவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சூட்சமக்காரங்க. அதுக்குன்னு தப்பானவங்கன்னு சொல்ல முடியாதுங்க. வெற்றியை மட்டும் இலக்காக கொண்டு வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு யோகனே சொல்லலாங்க. துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணவே மாட்டாங்க. நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடிய வல்லமை படைச்சவங்க. இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா, தெளிவாக செயல்பட்டு திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு எப்போவுமே இருக்குங்க. இவங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதில் வெற்றி அடையாமல் பின்வாங்கவே மாட்டாங்க. சொல்லுவாங்க இல்லையா, முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்கன்னு. அது இவங்களுக்கு தாங்க பொருந்தும். அது எவ்வளவு கஷ்டமாக வேணால் இருக்கட்டும், எவ்வளவு நெருக்கடி வேணால் இருக்கட்டும். சொல்லப்போனால் துன்பத்திற்கு துன்பம் கொடுக்குற அளவுக்கு தைரியசாலிங்க. இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாவே அந்த இடம் நல்ல ஒரு செழிப்பாக இருக்குங்க. சோப்பாக உணர்வாங்க. கூட இருக்கவங்க எல்லாருமே எந்த கன்னிராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு கொடுத்து வச்சவங்க யாராலையும் பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு பொறுப்பேற்றுக்குவாங்க. உங்களை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறது மட்டும்தான் தன்னோட இலக்காக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. இவங்களுடைய இலக்கு என்ன வேணால் இருக்கட்டுங்க. ஆனால் இவங்களுடைய உரியவர்களுக்கான உடைமை எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தலைக்கு மேலே வேலை இருந்தாலும் இவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி ஒதுக்கி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஃபோன் கால் எடுத்து வீட்டில் இருக்கவங்களுக்கும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வர்றேன் அப்படின்னு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. அந்த அளவுக்கு உண்மையானவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்யக்கூடியவங்க. வேலைகள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆட்கள் ஒரு வீட்டில் இருந்தாவே அந்த வீடு எந்த அளவுக்கு சந்தோஷத்தில் இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி அதை அட் அ டைமில் சரி பண்ணக்கூடிய புத்திசாலிங்க இந்த கன்னிராசிக்காரங்க. இவங்களை நம்பி ஒருத்தவங்க போயிட்டாங்க, அதாவது முகம் தெரியாதவங்க கூட போய் உதவி கேட்டாங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்க தயங்காமல் உதவி செய்யக்கூடியவங்க. இவ்வளவு அற்புதங்களை கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க. உங்களோட நெருங்கிய உறவு ஒன்று உங்களை ஏமாற்ற துடிக்குது அப்படின்னு. அது யார் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவோட இறுதியில் நான் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னாடி கன்னிராசிக்காரர்களுக்கு 10 குட் நியூஸ் நான் கொண்டு வந்திருக்கேங்க. இந்த 10 விஷயத்தினால உங்களுடைய வாழ்க்கை நிலையே மாறப்போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இத்தனை நாளாக சும்மா பொய்யா சிரிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, இனி உண்மையாகவே உள்ளம் மறந்து சிரிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு
உங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து மாறப்போகுதுங்க. சாதகங்கள் மட்டுமே நடக்க போகுது, யோகங்கள் மட்டுமே தேடி வரப்போகுது. அதிர்ஷ்டம் அப்படின்னா அந்த இடத்துல கன்னிராசியோட பேர் எழுதலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிது. அது என்ன எப்படின்னு தெளிவாக பார்க்கலாங்க. கடந்த காலம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நல்ல வகையில் இருக்க போகிறீங்க. அதை பற்றி பேசணுன்னா தனிப்பட்ட வீடியோவாகவே போடணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இருக்க போகுது. கன்னி ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10 நல்ல விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, லிஸ்ட்டு போட்டு சொல்லட்டுமாங்க, கவுண்ட் பண்ணிக்கிறீங்களா? முதல் விஷயம், இழுபறியாக இருந்த விஷயங்கள் கூட விரைந்து முடியும். 2வது விஷயம், மனக்குழப்பம் நீங்கும். 3வது விஷயம், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். 4வது விஷயம், பிள்ளைகளோட போக்கில் நல்ல மாற்றம் ஏற்படும். 5வது விஷயம், சுப நிகழ்ச்சிகளில் வீடே களை கட்டுங்க. 6வது விஷயம், கனிவான பேச்சுக்களால் காரியங்களை சாதிச்சுக்குவீங்க. 7வதாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். 8வது திருமண தடைகள் நீங்கும். 9வது குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. 10வது ஷேர் மூலம் கூட பணம் வரும். கோவில் கும்பாபிஷேகத்துல எல்லாம் முன்னுரிமையை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து முன்னேற போகுது. இனி உற்சாகத்தோடு வளம் வர போகிறீங்க. இப்போ நான் சொன்னது குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் தான், 10 லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இப்போ பலன்களை பார்க்கலாமா? முதல்ல உங்களுக்கு நல்லது செய்கிறது யார் தெரியுமா? இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் நீச்சிருக்கிறதுனால திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் உங்கள் வீட்டில் ஏற்படுங்க. உங்களுடைய ஆலோசனை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. பழைய கடன்களை பைசா பாக்கி இல்லாமல் அடைச்சிருவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை எல்லாம் நீங்கள் முன்னின்று நடத்தி கொடுப்பீங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கார். இவர் வந்து வலுவில்லாமல் இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க இருக்கும். உங்களுடைய மனபலம் கூடும். விஐபிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஷேர் மூலம் பணம் வரும். பழைய கடனில் இருந்த ஒரு பகுதி வந்து வசூல் செஞ்சுருவீங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். வேற்றுமொழி பேசுகிறவங்க, வேற்று மதம் சேர்ந்தவங்களால் எல்லாமே உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. பயணங்களால் ஆதாயம் இருக்குது. கன்னி ராசிக்காரங்க இப்போல்லாம் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப அலைஞ்சிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான தடுமாற்றமும் மாறப்போகுது. இத்தனை நாள் வீண் செலவு, விரைய செலவு, மருத்துவ செலவு, நிறைய தேவையில்லாத செலவுகளாக போயிட்டுருக்கும். சம்பாதிக்கிறது எல்லாமே எங்கே போகுதுன்னே தெரியாது. இனி எல்லாமே கட்டுக்குள்ளே வருங்க. சேமிப்பு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு தான் இருக்கும். இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் ஒதுக்கி யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, சரியான உணவை எடுத்துக்கோங்க, நல்லா தூங்குங்க. இதெல்லாம் வந்துட்டு கன்னிராசி கட்டாயம் உடல் ஆரோக்கியத்துக்காக செஞ்சுதாங்க ஆகணும். அடுத்தது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட முதலீடுகளால் அதிக லாபத்தை பார்ப்பீங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஆனால் வியாபாரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்காவது கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடுங்க. ஸோ யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாது. தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பழக்க வழக்கம் இருந்தால் அந்த பழக்க வழக்கம் எல்லாமே, பழக்க வழக்கங்கிறது வேற, வியாபாரம் அப்படிங்கிறது வேறங்க. அதை வந்து உணர்ந்து செயல்பட்டுக்கோங்க. ஆனால் கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் வந்துட்டு வாயே வராது, இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. மறுப்பு தெரிவிக்கிற ஒரு புத்தியே கிடையாது. இதனால் நிறைய இடங்களில் சங்கடப்பட்டு நிற்கிறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அடுத்தது புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க, உங்களுக்கு எல்லாம் வந்துட்டு உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உணவு, இரும்பு, கட்டிட பொருட்கள், கமிஷன், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி வகையான தொழில் செய்கிறவங்களுக்கும் ஆதாயம் அடைவீங்க. உத்தியோக பணிகளில் பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகள் வந்துட்டு தட்டி கேட்க போய் கூட வேலை பார்க்குறவங்கனாலேயே உங்களுக்கு வந்து மனஸ்தாபம் வந்திருக்குங்க. ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் போகாமல்
பார்த்துக்கலாம். அதே மாதிரி இரவு பகலாக உழைப்பீங்க, அதற்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தாலும் எல்லா விதமான புகழும் உங்களையே வந்து சேரும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். மேலதிகாரிகள் கிட்ட இருந்த மனஸ்தாபங்கள் மாறும். அவங்க உங்களை அனுசரித்து நடந்துக்கக்கூடிய அளவுக்கு கால நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சொல்லப்போனால் விஸ்வரூபம் எடுப்பீங்க. திடீர் யோகங்களும் வெற்றிகளும் அள்ளி தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்து கன்னிராசிக்கு அமைஞ்சிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியும் சரி, கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, பரிகாரம் மற்றும் வழிபாடு திருப்பதி வெங்கடாச்சலபதியை ஏதாவது ஒரு திங்கக்கிழமை போட்டு வணங்கிட்டு வாங்க. தினம் தினம் சுப்பிரபாதத்தை வீட்டில் வந்து ஒழிக்க விடுங்க. சனிக்கிழமைகளில் வீட்டு விலங்குகளுக்கு உணவு கொடுங்க. அதே மாதிரி உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேப்ப மரக்கன்று அதை வந்துட்டு வாங்கி வைங்க. உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாகுங்க. எதெல்லாம் நினச்சி இத்தனை நாளாக கனவு கண்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நடந்தாவே உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக மாறிடுங்க.